கடந்த சில நாட்களாக ஸ்ரீ ராகவேந்திரருடைய வரலாற்றை தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் பிறந்த ராகவேந்திரர் எப்படி ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் மந்த்ராலயத்தில் ஜீவசமாதி அடைந்தார் என்பதை இதுவரை பதிவுகளில் பார்த்தோம். இரண்டாவது மந்த்ராலயம் என்று அழைக்கப்படும் பீக்ஷாலா என்ற ஊரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைந்திருக்கும் மந்த்ராலயத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதை பார்ப்பதற்கு ஒரு பக்தர் ஓடி வரும்போது ஒரு ஆறே அவருக்கு வழிவிடும் என்பதை ராகவேந்திரர் படத்தில் நாம் பார்த்திருப்போம். அந்த தீவிர பக்தர் பெயர் அப்பண்ணாச்சாரியா. அவர் பிறந்த ஊர் தாங்க இந்த பீக்ஷாலா. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு இந்த ஊரில்தான் 13 வருடங்கள் தவம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உறங்குவதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ராகவேந்திரர் இந்த அப்பண்ணாச்சாரியா வீட்டிற்கு தான் வருவாராம். இதுதாங்க ராகவேந்திரரும் அப்பண்ணாச்சாரியாரும் தங்கியிருந்த வீடு. ராகவேந்திரர் பூஜித்த விக்கிரகங்களை இன்னும் இந்த வீட்டில் நம்மால் காண முடியும். அப்பண்ணாச்சாரியா வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மரத்தடியில்தான் ராகவேந்திரர் 13 வருடங்கள் தவம் செய்து கொண்டிருந்தாராம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோவில் தாங்க பீக்ஷாலாவில் இருக்கும் கிராமத்து தேவதைக்குரிய ஒரு அம்மன் கோவில். அனுதினமும் இந்த கிராமத்து தேவதையை வழிபட்ட பிறகு தனது தவத்தை ராகவேந்திரர் தொடங்குவார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆறு தான் ராகவேந்திரர் படத்தில் கடைசியாக அப்பண்ணாச்சாரியாருக்கு வழிவிடும். என்னதான் இந்த ஆறே அவருக்கு வழிவிட்டாலும் ராகவேந்திரர் உடைய முகத்தை அவரால் பார்க்க முடியாது. அதனால் மிகவும் சோகமடைந்த அப்பண்ணாச்சாரியாவின் கனவில் தோன்றிய ராகவேந்திரர், நான் எந்த இடத்தில் 13 வருடங்கள் தவம் செய்தேனோ அதே இடத்தில் உனக்கு ஜோதி வடிவில் காட்சி தருகிறேன், அங்கே நீ எனக்கு ஒரு சமாதி அமைத்து என்னை வழிபடலாம் என்று ராகவேந்திரர் அப்பண்ணாவிடம் சொல்கிறார். இதுதாங்க அப்பண்ணாச்சாரியார் கட்டிய அந்த சமாதி. இந்த காரணத்தால தான் இந்த பீக்ஷாலாவை 2வது மந்த்ராலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மந்த்ராலயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இடத்தை பற்றி தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.